ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்மா என்னாச்சு? ஓகே, குரூப் 30 கணக்காவணிங்க. ஸோ எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின் வந்து ப்ரீவியஸ் இல்லை கொஷின்ஸ் படிச்சுட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகும். ஸோ லெசனை தாண்டி இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்படி அந்த லாங்குவேஜ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆர்கானிக்கில் கணக்காவணிங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எலமெண்ட் இஸ் அன்ஸ்டேபிள்னு கேட்குறான். எப்பனா MF6 மாறுறப்போ. கணக்காவணிங்க, போரான்ல அவங்ககிட்ட வேக்கண்ட் டி ஆர்பிட்டாலே கிடையாது. அட்லீஸ்ட் அலுமினியம் கிட்ட டி இருக்கு, ஆனா வேக்கண்டா இருக்கு. ஸோ இவனால வந்து பாத்தீங்கன்னா 6 ஃப்ளூரினை அக்செப்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஃபார்ம் தான் கேட்பான். அதுக்கு தான் ஆக்சிஜன் நம்பர் தேவை. போரிக் ஆசிட் இஸ் ஆசிட். இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் மோலிகூல். ஆனா போரிக் ஆசிட் பேருக்கு தான் ஆசிட் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இதோட ஆசிடுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்செப்ட் OH ஃப்ரம் த வாட்டர் ரிலீசிங் புரோட்டான். அப்படின்னா என்ன சார்? இப்போ H2O வைங்களேன், H பிளஸ் OH மைனஸ் இருக்குன்னு வைங்க. இந்த இடத்துல வாட்டர் ரிலீசிங் புரோட்டான் அப்படின்னா இதுதான் புரோட்டான். இதுல இருந்து OH வெளியே வரும், இதுல இருந்து OH வெளியே வரும். அந்த OH அக்செப்ட் பண்ற ஆசிடா தான் போரிக் ஆசிட் இருக்கு. இட்ஸ் நாட் அ லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட்னா எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணும், ஆனா போரிக் ஆசிட் ஒரு லூயிக் ஆசிட் கிடையாது. அதனால வந்து OH தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இது புக்ல இருக்கும் பாருங்க. H3BO3 வந்து போரிக் ஆசிட், ஆர்த்தோபோரிக் ஆசிட். அது வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்றப்போ இந்த மாதிரி OH அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? அந்த ஹைட்ரஜன் எனர்ஜிக்கிட்ட நடத்திருப்பல்ல, அதே தான். ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, AlF3 is soluble in HF only the presence of KF. It's due to formation of கணக்கவனிங்க. இப்போ அலுமினியம் ட்ரைஃப்ளோரைடு HF கூட சாலிபிள் ஆகணும் எப்பனா KF மட்டும் இருக்கிறப்போ. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே பாருங்க, AF3 KF ஓட மிக்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இந்த K3 வெளியே போயிடும். இந்த மீதி இருக்கக்கூடிய F மொத்தம் 3 ஃபார்ம் இதோட சேர்ந்து F6 மாறி. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நான் ஃபியூச்சர்ல நடத்துவேன். இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் ஃபார்ம் கிரியேட் ஆகணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கிரியேட் ஆகணும் அப்படின்னா HFும் KFும் ஒரே இடத்துல இருக்கணும். HFும் KFும் ஒரே இடத்துல காம்பினேஷனை கிரியேட் பண்ணணும். ஏன்னா நார்மலா இந்த H வந்து ஒரு கோஆர்டினேஷன் ஃபார்மை கிரியேட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி அதுக்கு கிடையாது. கோஆர்டினேஷன் ஃபார்ம்னா ஒரு ஸ்பெஷல் கிரைட்டீரியா இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபார்மை கிரியேட் பண்ணணும். அதனாலதான் வந்து KFும் கூட வேணும். இதுதான் ரீசன். ஸோ K3Al ஆன்சர் ஆப்ஷன் பி. கணக்காவணிங்க அடுத்து, the stability of +1 oxygen state among aluminium, gallium, indium, thallium increase in the sequence of. எந்த சீக்வன்ஸ்ல இது இன்க்ரீஸ் ஆகுது நான் சொல்லிட்டேன். +1க்கு யார் ஃபேவரபிள்? தாலியம். அதுக்கப்புறம் தான் எல்லோருமே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இது நடத்தியாச்சு. நடத்தாத பாயிண்ட் அதை மட்டும் சொல்லி கொடுத்துறேன். which of the following is similar to graphite?
கணா கிராஃபைட்டுக்கு சிமிலரா இருக்கக்கூடிய ஷேப் பிஎன், இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணக்காவணிங்க, இந்த ஷேப்பை பார்த்தா என்ன உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இந்த இடத்துல ட்ரைகோனல் பார் sp2 ஹைபிரிடைசேஷன் பார்க்க இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், பார்க்க ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு. இது கிராஃபைட்டு, இது வந்து போரான் நைட்ரைட்டு, இது ரெண்டும் ஒரே மாதிரி ஷேப்ல இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒரு நிமிஷம், அடுத்த கேள்வி ஆன்சர் போட்டு ட்ரை பண்ணுங்க. அதில் கவர் ஆகாத டாபிக் நான் இங்கே கவர் பண்ணி விட்டுறேன். ஏன் நோட்ஸ் எழுதுறீங்களா? டே வேடிக்கை மட்டும் பாக்குறீங்க. ஆனா உங்களதான். ஏன் நோட்ஸ் எழுதுறீங்களா? பரவாயில்லையே, எவ்வளவு நோட்ஸ். அது கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப இதுல என்ன எழுதுறீங்க? 5 கொஸ்டின் நடத்தணும்ல, என்ன எழுதிச்சுங்க 5 கொஸ்டின்? இதுக்குதான் திட்டு வாங்குறது என்கிட்ட. என்னமோ பண்ணுங்க போங்க, நான் பசங்களை பார்க்க போறேன். அதனால தினமும் திட்டிட்டு இருந்ததுன்னா எனக்கு கிளாஸ் டைம் வேஸ்ட் ஆகுது. நீங்க வந்து அது ஒரு முடிவு ஆயிட்டீங்க, நீங்க என்னமோ பண்ணுங்க. நான் சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு ஃபார்ம்ல இருக்கீங்க, நான் என்ன பண்ண முடியும்? 5 கேள்வி நடத்திருக்கோம், 5 கான்செப்ட் உங்க நோட்ல இருக்கணும் இல்ல. எக்ஸாம் ஆல அப்படியே ஞாபகம் வந்துருது 5மே. அந்த சந்தோஷம். வாய்ஸ் கேதாமா? Listen. 6th question. Which of the following Which of the following molecular hydrides act as a Lewis acid? Lewis acid யாருமா? pair of electrons வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவன். இந்த இடத்துல NH3 கிட்டயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், வாட்டர் கிட்டயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், CH4 எலக்ட்ரான் தேவையில்லை. அப்ப தேவை யாரு? B2H6. நீங்க அப்படி பார்க்க கூடாது, இது BH3 பாருங்க. அப்ப தெரியும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல சைட்ல இது இருக்கும், எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான் அதை அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கும். சோ அதனால ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ ஈஸியான கேள்வி தானே. அடுத்து கவனிங்க. The tendency of BF3, BCl3, BBr3 behave as a Lewis acid decrease in the sequence of. யார் வந்து லூயிஸ் ஆசிடா இருப்பாங்க? அப்புறம் ஒரே கேள்வி தான் வந்துட்டு இருக்கு. லூயிஸ் ஆசிட்ங்கிறவங்க 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும். யார் பெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க? யூ சி BF3 பொறுத்த வரைக்கும் இந்த BF3ல இவன் பெஸ்ட் லூயிஸ் ஆசிட்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இவன் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா வர்ஸ்ட் லூயிஸ் ஆசிடா எவ்வளவுதான் நான் எப்பயுமே கன்சிடர் சொல்லுவேன். என்ன சார் ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனோட சைஸ் ரொம்ப குட்டி, ஸோ எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுல சண்டை வரும். ஆனா BBr3 வந்து பெரிய சைஸ், சோ தட் இவன் எப்பயுமே எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண டெண்டன்சியோட இருப்பான். ஸோ இந்த கேள்விக்கான பதில் BF3, அதுக்கப்புறம் BCl3, அப்புறம் BBr3. ஸோ இதுதான் லூயிஸ் ஆசிட்கான பெர்ஃபெக்ட் ஆர்டர். நோட் பண்ணிக்கமா, லூயிஸ் ஆசிட் ஆர்டர் இதுதான். BF3 is a weak Lewis acid. எலக்ட்ரான் அந்த விஷயத்துல அக்செப்ட் பண்ண மாட்டான், அக்செப்ட் பண்ண விட மாட்டான் இந்த போரான. பி தானே? பி தான். இல்ல ரீசன் இருக்கு, வேணா பிடிஎஃப்ல பாத்தீங்க. கண்ணா இன்னைக்கு பயோமாலிகுலாம் வேணாம் கண்ணா, கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அது கன்ஃபர்ண்டா உள்ள போகும். ஆனால் அகைன் பாருங்க, +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்கு அதிகமா இருக்கும்? எனக்கு தாலியம், அதுக்கப்புறம் இண்டியம், அலுமினியம் இதெல்லாம் இருக்கு. ஆனா டி ஆப்ஷன்ல பாருங்க, இந்த இடத்துல அலுமினியம் இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. லிசன்,
Al2O3 can be converted into anhydrous of aluminum trichlor by heating. இது வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா Al2O3 plus 3 time carbon plus 3 time chlorine ஹீட் பண்ணோம்னா Al2C6ங்கிற ஃபார்ம் கிரியேட் ஆகும், Cl6 ஃபார்ம் கிரியேட் ஆகும். அப்போ எனக்கு Al2O3 அப்படிங்கிறத கார்பனோட பிளஸ் Cl2 இருந்தாதான் மிக்ஸ் ஆகும். கரெக்டா? கரெக்ட். இங்க பாருங்க, Al2O3 கார்பன் Cl2 இருந்தாதான் எனக்கு இந்த ஃபார்ம் கிரியேட் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. கேள்வி இப்படிதான் அப்ரோச் பண்ணும். which of the following is electron deficient? பாருங்க, எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் தான் வந்துட்டு இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் கேக்குறான். இந்த இடத்துல B2H6 பார்த்தோன்னே சார் எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா? எஸ், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் தான். BH3 எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் தான். ஆனா இது B2H6 இருக்கு. போன டைம் மாத்திட்டீங்களே, ஏன்னா போன டைம்ல மொத்த 3 ஆப்ஷனும் பெஸ்டா இருந்துச்சு, அதனால இவனை சூஸ் பண்ண. ஆனா இங்க PH3 இருக்கான். PH3 நைட்ரஜன் அவுட்டர் மோஸ்ட்ல 5 எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் தருவான் 6, இன்னொரு ஹைட்ரஜன் 7, இன்னொரு ஓகே இவனும் வந்து எலக்ட்ரான் ஃபில்லா தான் இருக்கான், இவனும் எலக்ட்ரான் ஃபில்லா தான் இருப்பான், இவனும் எலக்ட்ரான் ஃபில்லா தான் இருக்கான். ஓகே, இதுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். BH3 தான் கன்சிடர் பண்றோம். ஓகே ரைட், இதுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ரைட் தான், ஏ தான். கீழே ரீசன் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஜியோலைட் பத்தி. which of the following statement about zeolite is false? இது வந்து கேட்டனேஷன் எக்ஸ்சேஞ்சரா பயன்படுத்துவாங்க. நான் தான் சொன்னேன், சோடியம் இந்த கால்சியம் இதெல்லாம் பிளஸ் மைனஸ் வரும்ல, ஸோ இதை பயன்படுத்தலாமான? எஸ், இது பயன்படுத்தலாம். they have open structure which enable to take up the small molecule. ஓப்பன் ஸ்ட்ரக்சர்னா அதுக்குள்ள குட்டி குட்டி கேப் இருக்கும், சின்ன சின்ன மாலிகுல் எடுத்துக்கிட்டா தான் ஹைட்ரோகார்பனை உடைக்க முடியும். கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ். ஜியோலைட் ஆர் த அலுமினோசிலிகேட் ஹேவிங் 3-dimensional network. இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. அப்ப இதான் வரணும். சம் ஆஃப் SiO4 மைனஸ் யூனிட்ஸ் ரீப்ளேஸ்டு பை அப்படியே சொல்லி கொடுத்தேன். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த யூனிட்டா இல்ல SiO2 யூனிட்டா? SiO2 தான் அலுமினியம் ரீப்ளேஸ் பண்ணும். டைரக்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ஃபால்ஸ். அவங்க கேட்குற ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது கண்ணா, இது நான் நேற்று போராக்ஸ் பீட் டெஸ்ட். போராட் பீட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாபோரேட் தான் கொடுக்கும். சரிங்களா? இது ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. போராக்ஸ் பீட் டெஸ்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போராக்ஸோட மற்ற காம்பவுண்டை மிக்ஸ் பண்ணி எஸ் பிளாக்ல எக்ஸாக்டா வரும். இங்க விட எஸ் பிளாக் சூப்பராக இருக்கும், பட் அந்த லெசன் டெலிட்டட். இந்த போராக்ஸோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஹீட் பண்றப்போ கலர் ப்ரொடியூஸ் ஆகும். அதை எப்படி உருவாக்குனா மெட்டாபோரேட் தான் எடுத்துக்குவாங்க, போரேட் இல்ல மெட்டாபோரேட் எடுத்துக்குவாங்க. ஸோ அங்க வரும். ஓகே, மெட்டாபோரேட் எப்படி ஃபார்ம் ஆகும்? அதுல கூடிய வாட்டர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஹீட் பண்ணீங்கன்னா யூ காட் த மெட்டாபோரேட். அந்த மெட்டாபோரேட் ஃபார்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மற்ற காம்பவுண்டோட சேர்த்து பண்றப்போ இந்த ப்ளூ கலர் பீட் எல்லாம் உருவாகும். அந்த பீட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நமக்கு டெல்டேட், பட் பாத்துக்கலாம். ஏன்னா இங்க போராக்ஸ் பாயிண்ட்ல கேக்குறாங்க. அமாங் த ஃபாலோவிங் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அதேதாமா, BCl3 டிஃபிஷியன்ட். அந்த ஆக்டேட் இன்கம்ப்ளீட் ஆக்டேட் தான். பாருங்க, கேட்டான் பாருங்க. which of the following compound has a 3 center bond? எதுல இருக்கும்? டைபோரானா? ஞாபகம் இருக்கா இல்லையா? 3 center 2 electron bond, அதான் டைபோரான். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எடுத்து பாருங்க, இதெல்லாம் வராது. அடுத்தது டக்கு டக்குன்னு பார்த்துட்டு லஞ்ச் விட்டுறேன். which of the following statement about H3PO3 is not correct? இந்த மாதிரி கேள்வி தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இட்ஸ் a strong dry basic acid அப்படின்னா இதுல கூட 3 ஆசிடும் வெளியே வந்துடும். அதை நான் உங்களுக்கு இதுல சொல்லி தரேன். 3 ஆசிட் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளியே வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஷேப் கொஞ்சம் பர்ஃபெக்டா வரீங்க. நான் நடத்தின H3BO3 இஸ் a அத்தபோரிக் ஆசிட், பட் இது எக்ஸாக்ட் ஷேப் BOH மைனஸ். இங்க எங்க இருக்கு H பிளஸ்? ரியல் ஷேப்புக்கு வாங்க, எங்க இருக்கு H பிளஸ்? அப்போ இதுதான் பேருக்கு தான் ஆசிட் நான் சொல்றது இல்ல, இது ரியல் ஆசிட் கிடையாது. H பிளஸ் கொடுக்காது. ஆனா OH மைனஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். அது முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம், சின்ன கன்ஃபியூஷன் இல்ல. ஆனா அந்த கன்ஃபியூஷன் திருப்பி கிரியேட் பண்ணிக்கங்க, எக்ஸாம் எல்லாம் வராது. இவன் H பிளஸ் தரமாட்டான், பதிலுக்கு OH மைனஸ் அக்செப்ட் பண்ணிக்குவான். POH4 கிரியேட் ஆகும் தான். ஸோ இவன் ஃபர்ஸ்ட் ட்ரை பேசிக் ஆசிடே கிடையாது. ஸோ இது வந்து இதுவே ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏவா தான் இருக்கும். prepared in acidifying aqueous solution of borax. Yes. Layer structure which is joined by BO3 unit joined by hydrogen bond. Yes. It does not
act as a proton donor. நான் சொன்னல H plus தரமாட்டான். proton donorனா H plus தரமாட்டான். பட் லூயிஸ் ஆசிடா இவன் ஆக்ட் ஆவானா, பட் ஆக்ட் as a லூயிஸ் ஆசிட் பை அக்செப்டிங் OH மைனஸ். அதான் சொன்னல OH மைனஸ் வாங்க ரெடியா இருப்பான். பட் OH மைனஸ் ஆனா லூயிஸ் ஆசிட் இல்ல, பட் கொடுத்துருக்கான். இட்ஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபால். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து 14 எலமெண்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்சைடு இஸ் ஆம்போட்டரிக் இன் நேச்சர் கேட்டானா, ஸோ SnO2 அதுதான் அந்த லிஸ்ட் கொடுத்தேன். எது ஆம்போட்டரிக்ன்ட்டு 22 கேட்டிருக்கான் பார்த்தீங்க. ஐடென்டிஃபை த கரண்ட் ஸ்டேட்மெண்ட், இதை கண்டுபிடிச்சிடலாம். ஐடென்டிஃபை த கரண்ட் ஸ்டேட்மெண்டா. ஃபர்ஸ்ட் CO2 is used as a refrigerator, ice cream and frozen food. கேஸ் ஸ்டேட்லயா பயன்படுத்தணும்? நோ, சாலிட் ஸ்டேட்ல பயன்படுத்தணும். கேஸ் ஸ்டேட்ல CO2 இப்படிலாம் பயன்படுத்தவே முடியாது. இட்ஸ் ராங். A structure of C16 contains 12 6-carbon ring and 25 carbon ring. நல்லா யோசிச்சு பாருங்க. 5 கார்பன் 12 இருக்கணும். ஆனா இங்க கொடுத்துக்காம பாருங்க 12 6 கார்பனா. புரியுதா? எப்படி ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்கான். நான் சொன்னேன் 5C வந்து 12 இருக்கணும், 6C வந்து பாத்தீங்கன்னா 20 இருக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து தப்பு. 1 2 தப்பு, ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது கணக்கவனிங்க. ZSM5 is a type of zeolite. Yes. Convert to alcohol into gasolite. Correct. CO is a colorless. Yes. Odorless gas. Yes. இதுவும் correct. அப்போ 3 4 தான் correct. Answer option C. Incorrect statement கணக்கவனிங்க. SiCl4 is easily hydrolyzed. நல்லா பாருங்கண்ணா, SiCl4 ஈஸியா ஹைட்ரலைஸ் ஆனாதான் அது SiOH4 மாறிச்சு, சிலிசிக் ஆசிட். ஸோ இது கரெக்ட். இது கரெக்ட். XeX4 ஜெர்மானியத்துல இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் Xe2. கரெக்ட் தான், ஏன்னா இவனோட ஆக்சிஜன் ஸ்டேட் +4 தான். கரெக்ட். SnF4 இஸ் அயானிக் இன் நேச்சர். அயானிக் நேச்சரா? ஆமாம் ஆமா, இவனும் சரி BbF4 இவனும் சரி. ஏன்னா இவங்க பாண்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. கோவலண்ட கம்பேர் பண்றப்ப அயானிக்கா இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே தான், இது கரெக்ட் தான். ஏன்னா 4th ஸ்டாண்டர்ட் பண்ணி பாருங்க, BbF4 கோவலன்னு கொடுத்துட்டான். இங்கதான் தப்பு, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து +4 ஆக்சிஜன் எடுக்க வாய்ப்பே இல்லை, கோவலன் பாண்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இது தப்பு. ஸோ இந்த SiF4 கிரியேட் ஆகும், BbF4 கிரியேட் ஆகும், பட் ரெண்டுமே அயானிக்கா இருக்கும். BbF4 அன்ஸ்டேபிளா இருக்கும், பட் ஒரு கிரியேட் ஆகும். இது ரெண்டும் அயானிக் பாண்ட். ஸோ இது ஃபால்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே தான். பேசிக் யூனிட் பாருங்க, சிலிகேட்டோட பேசிக் யூனிட் SiO4 4-. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. பாருங்க புக்கு தான், அதே லைன்ஸ் தான் திருப்பி திருப்பி நமக்கு வருது. Which of the following is not a monomer of high molecular mass of silicon polymer? நான் சிலிகான் பாலிமருக்கு என்ன சொல்லியிருக்கேன்? R2SiCl2. not a polymer னு கேட்கலாம். So the following is not a monomer of highly molecular silicon polymer. R2 time. இது கண்டிப்பா வரும், இது பிரச்சனை இல்லை, இது ஆன்சர் வராது. நாட் அ மோனோமர் தான் கேட்கறான். ரீசன் இருக்கா? இதுக்கு ஒரே ஒரு ஐடியா இருக்கு நம்ம கிட்ட. என்னன்னா இங்க பாருங்க, இந்த Cl வெளியே போய் தான் அந்த இடத்துல OH வரும். இந்த இடத்துல 3 OH வர வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துலயுமே 3 OH உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துலயுமே 2 OH வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஒரே ஒரு OH மட்டும் தான் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரே ஒரு OH வரதுனால இந்த இடத்துல இது சிலிகான்ஸை கிரியேட் பண்ணுமானா டவுட் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு OH ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இதை ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் எலிமினேட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி யூஸ் பண்ணிக்கலாம். இது சிலிக்கானை பேஸ் பண்ணி. அடுத்தது, நேம் த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சிலிகேட்ஸ் இன் விச் ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் SiO4 இஸ் ஷேர்டு. இது பேர் பைரோசிலிகேட். இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு ஞாபகம் வச்சு, பைரோசிலிகேட்.
அது வந்து 22. ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் படிச்சு தான் ஆகணும். அது ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எல்லாமே நமக்கு டேரக்டா சம் பெஸ்ட் இருக்கு ஸ்டேட்மெண்ட். அது பழைய கொஸ்டின் அதோட. அதனால நம்ம அதை ஓரளவுக்கு மெமரி பண்ணிட்டா போதும். A straight chain of polymer is formed by. எப்படி சார் ஸ்ட்ரைட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எனக்கு ஒரு பாலிமர் எப்போ சார் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி. கணக்கு கவனிங்க. இங்க சிஎல் இருக்கு, இங்க சிஎல்3 இருக்கு, இங்க எஸ்ஐ இருக்கு, இங்க சிஎல்4 இருக்கு. லிசன்மா, சிஎல்2 வந்திருக்கு. எக்ஸாக்டா சிஎல்2 வந்து OH ட்வைஸ் ரீப்ளேஸ் ஆகும். அந்த OHல இருந்து ஏகப்பட்ட அது அப்படியே சிலிகோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா அப்படியே லைனா வந்துடும். எஸ் ஆனால் இங்க சிஎல் இது ஆன்சர் எடுத்துக்காதீங்க. பாலிமருக்கு சிஎல்3 இருந்தா ஓகே, பட் இந்த இதில் ஆன்சர் எடுத்துக்க முடியாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல R2SiCl2 வந்திருக்கு. அப்போ இதுதான் பெஸ்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி. அதுதானே? அதே தான் இப்போ புக்ல கொடுத்த அதே தான். அப்படியே கண்டென்சேஷன்லாம் நடந்து கண்டென்சேஷன் அந்த OH வந்து ஹைட்ரஜனோட மெர்ஜாய் வெளியே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் சிலிக்கோனை கிரியேட் பண்ணும். Which of the following anion present in the chain structure of silicate? சிலிக்கேட்ல இருக்கக்கூடிய ஆனியனா? Uh, 27. ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ஓல்டா இருக்கும். ஏன்னா இது நியூல கிடையாது. ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்க ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா ரெண்டு ஃபார்ம்ல கிரியேட் ஆகுதா இங்க இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு ஃபார்ம்லயுமே சிலிக்கேட்டோட சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான், பட் இது ஓல்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா இது அந்த இன்சைட்ல வந்திருக்கும், அதனால ஸ்கிப் இட். அடுத்தது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங், இது முக்கியம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபார் லெட் அண்ட் டென்? லெட்டுக்கும் டென்னுக்கும் என்ன ஆக்சிடேஷன்? ஆனால் நல்லா வந்துச்சுங்க. லெட்டுங்கிறது பிபி, பிபியோட ஆக்சிஜன் +2. டின்னுக்கு +2 சொல்லாதீங்க. +2 வரலாம், ஆனா அதை விட பெட்டர் +4. ஸோ +2 +4 ஆன்சர் ஆப்ஷன் பி. +2ல பிபி ஐட்டம் சொல்லி கொடுத்துருப்பேன். அது பர்சன்டேஜ் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. பென்சில் ஆஃப் லெட் இன் லெட் பென்சில் இஸ். லெட் பென்சில்ல லெட் இருக்காது, அது ஒரு பாயிண்ட். ஏன்னா அதுல கிராஃபைட் தான் இருக்கும். கிராஃபைட் பிளஸ் அதோட கிளை களிமண்ணோட காம்பினேஷன் தான். லெட் பென்சில் லெட் இருக்காது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது which of the following does not electrical conduction? கான கிராஃபைட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அடுத்தது பொட்டாசியம் Na+, சோடியம் K+, சரி பொட்டாசியம் K+, சோடியம் Na+, இதுவும் பிளஸ்ல சார்ஜ் பண்ணும். டைமண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நீட்ல கேட்பான். இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கவனிங்க, இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின் தான். சும்மா நீங்க படிச்சு பாருங்க, ஓகேங்களா? இது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. சரி, நான் நடத்திடுறேன். கவனிங்க. 1 liter flask is full down brown. வேணாம், ஓல்டு கொஸ்டின். ஆமா, இது ஓல்டு கொஸ்டின். The structure and hybridization of SiCiCH34 ஒன்றும் இல்லை. இது SI, இங்க ஒரு CH3 போடலாம், இங்க ஒரு CH3 போடலாம், பின்னாடி ஒரு CH3 போடலாம், மேல ஒரு CH3 போடலாம். sp3 hybridization சொல்லலாம். sp3 hybridization டெட்ராஹெட்ரல். கிராஃபைட் என்ன சார்? கிராஃபைட் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். லோக்கலைஸ்ட் ஆன் ஈச் கார்பன், ஒரு கார்பன்லயும் இது இருக்குங்கிறாங்க. அப்படி இல்லை, அது ஃப்ரீயா இருக்கும். லோக்கலைஸ்ட் ஆன் எவ்ரி தேர்ட் கார்பன், இது கரெக்ட். ஒவ்வொரு தேர்ட் கார்பன்ல இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸ்ப்ரெட் அவுட் பிட்வீன் தி ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட். என்ன சாய்ஸ்ல பாருங்க, பிசி கொடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. வாட்டர் கேஸ் நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். வாட்டர் கேஸ் எப்படி கிரியேட் ஆகும்? H2வும் கார்பன் மோனாக்சைடு மிக்ஸ் ஆகிறப்போ. பாசிங் ஸ்ட்ரீம் த்ரூ த ரெட் ஹாட் கோக் பீட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபர்ஸ்டே ஓகே தான். ஸ்ட்ரீம் வாட்டர் ஹாட் கோக்னா கார்பன் மேல கரெக்ட். சேச்சுரேஷன் ஹைட்ரஜன் வித் மாய்ஸ்டர் தப்பு. 1:2 மிக்சர்லாம் கிடையாது. CO CH3 கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏவா தான் இருக்கும். ஏவா இல்ல வேற ஏதாவது? ஏதா. ஏன்னா கோக் மேல, கோக்னா கார்பன், கார்பனுக்கு இன்னொரு பேர் கோக். Which of the following types of force bind together the carbon atom in diamond? டைமண்ட்ல என்ன பாண்ட் இருக்கும்? ஆக்சுவல் கோவாலன்ட் பாண்ட் தான்.
நீங்க கோவலன் பாண்ட் தான். டைமண்டோ ஃபுல்லுரினோ அண்ட் இன்னும் ஒருத்தன் யாருக்கானா டைமண்ட் ஃபுல்லுரினோ கிராஃபைட். யார் எடுத்தாலுமே நமக்கு என்னது கோவலன் பாண்ட் தான். கிளாஸ் இஸ் a சூப்பர் கூல் லிக்விட். அது நமக்கு டெல்டட் போர்ஷன். சூப்பர் கூல் லிக்விட் தான். கிளாஸ்ங்கிறது சாலிட் கிடையாது, லிக்விட். அதி உறையப்பட்ட திரவம். சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் டு த ஸ்மோக் ஸ்கிரீன் இன் வாட்டர் ஃபேஸ். இதுவும் பழைய பேஸ்ட் கொஸ்டின் தான். சிலிக்கான் டெட்ராஃப்ளோரைடு. அடுத்து குரூப் 14. அடுத்து நம்ம அது ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதோட நமக்கு என்ன கம்ப்ளீட்டடு? இதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் ப்ராப்ளம் எப்படி வரும்னு தெரியும். 13, 14 டேரக்டா என்சைடி பேஸ் தான் பார்த்துருப்பீங்க. பட் 15, 16, 17 கதையே வேற. கண்டிப்பா அது ஒரு 3-4 கொஸ்டின் வரும். அது பொறுமையாக தான் நடத்தி ஆகணும். அதுவும் நான் நடத்திட்டு அதுக்கு கொஸ்டின்ஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே தானே? பர்ஃபெக்ட். ஓகேவா? ஒரு பயோமாலிகுல் மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தலாமா? ஒரு 15 நிமிஷம் இன்ட்ரோ மட்டும் நடத்திட்டு விட்டுறேன். நீங்க போய் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் டெஸ்ட்டுக்கு படிக்கிறீங்களா இல்லை படிக்க போறீங்களா? இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் இருக்கும். 100 இல்லை 180 தான் இருக்கும். ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஒரு ஆரம்பிச்சு விட்டுறேன். அவர் நம்ம கடைசி டைம் சிலபஸ் முடிக்காமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 50 மினிட்ஸ் 150க்கு டான் கிளம்பிடலாம். இது கெமிஸ்ட்ரியில் கூடிய பயோமாலிகளோட மிக்ஸ் ஆயிடுது. பட் நம்ம பயாலஜியில் கூடிய பயோமாலிகுல் கம்மியாக தான் பார்ப்போம். ஸோ பயாலஜி ஸ்விட்ச் பண்ணிக்கங்க. பயோமாலிகுல்ஸ். வாட் இஸ் பயோமாலிகுல்ஸ்? தமிழில் உயிரி மூலக்கூறுகள். என்ன சார் உயிரி மூலக்கூறுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைஃப்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் உயிரோட இருக்கேன். அப்போ என் உடம்புல கூடிய மாலிகுல்ஸை ரிசர்ச் பண்ணுறது தான் இந்த லெசன். சரிங்க சார். வேற என்ன சார்? நம்ம உடம்புல கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை இது ரிசர்ச் பண்ணும். சரிங்க சார். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், ஆர்கானிக், ரெண்டு பேர்த்து பத்தி படிக்கலாம். ஆர்கானிக்னா யார் சார்? கார்பன். இன்ஆர்கானிக்னா கார்பன் தாண்டி இருக்கக்கூடியவங்க. சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம் பொட்டாசியம் பம்ப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பயோமாலிகுல மாட்டிக்கிறாங்க. சார் பயோமாலிகுல எப்படி நான் பிரிக்கட்டும்? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், அதை மட்டும் சொல்லி கொடுக்குறேன். கவனிங்க. ஒன்றும் இல்லை. ஒரு அனிமலோ இல்லை பிளான்ட்டோ ஒரு லிவிங் டிஷ்யூ பிச்சு எடுத்துக்கிறீங்க. சரிங்க சார். அந்த டிஷ்யூ நல்லா போட்டு ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆச்சுன்னா CH3COOH. அதுல CH3 அழிச்சிருங்க. அது போல CCl3 போட்டுக்கங்க. அது ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். அதை போட்டு மிக்ஸ் பண்றீங்க. யாரோட? ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிடோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணா ஒரு சாறு கிடைக்குமா? சரி. அத ஒரு சின்னதா ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணுங்க. ஒரு வடிகட்டி மாதிரி வடிகட்டுங்க. வடிகட்டி கீழே வந்துருச்சுன்னா அது 1000 டால்டனுக்கு கம்மி. டால்டன்னா அந்த சின்ன சின்ன பார்ட்டிகளை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட். 1000 டால்டன் விட கம்மியா இருந்துச்சுன்னா கீழே வந்துடும். 1000 டால்டனுக்கு மேல இருந்தா மேலேயே மாட்டிக்கும். பாயிண்ட் புரியுதா? பயோமாலிகுல் அந்த ஒரு இன்ட்ரோ புரியுதா? சரி. சரிங்க சார். கீழே வந்துட்டான் பாத்தீங்களா, அவன்லாம் வந்து குட்டி குட்டியான ஆள். ஆசிட் சாலிபிள்னு சொல்லுவாங்க. ஏன் சார் ஆசிட் சாலிபிள்? ஏன்னா ஆசிட்ல அவன் கரைஞ்சிட்டான், அதனால கீழே வந்துட்டான். மேல இருக்கலாம் ஆசிட் இன்சாலிபிள், 1000 டால்டனை விட அதிகமா இருக்கிறவங்க. சரி, இதை வச்சு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? கீழே வந்தவனுக்கு பேரு பயோ மைக்ரோ மாலிகுல், உயிரி சிறும மூலக்கூறு. மேல மாட்டிவனுக்கு பேரு பயோ மேக்ரோ மாலிகுல். சோ இந்த 2 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். ஓகே. பயோ மைக்ரோ மாலிகுல் எக்ஸாம்பிள் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிகல். பயோ மேக்ரோ மாலிகுல் வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாருமே. சரி, இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷன், அதை நீட்ல கேட்பாங்க. லிப்பிட்னு சொல்றவன் பயோ மைக்ரோ மாலிகுல் தான். லிப்பிட்னு சொல்றவன் பயோ மைக்ரோ மாலிகுல். பட் அவன் ரெட்டனட்டா இருப்பான். ரெட்டனட்னா மேலே தங்கிடுவான். ரெட்டனட் ஏதோ ஒண்ணு அப்படின்னா மேலே தங்கிடுவான். சார் மேல தங்குனா பயோ மேக்ரோ மாலிகுல் தானே? நோ, இவன் ஒரு பயோ மைக்ரோ மாலிகுல். பட் இவனோட காம்ப்ளெக்ஸான பாண்ட்ஸ் வச்சனால மேலே தங்கிடுவான். வேற நல்லா புரிஞ்சுக்கணும். லிப்பிட் ஆசிட் இன்சாலிபிள் ஈவன் தோ இட்ஸ் ரெஃபர்ட் as a பயோ மைக்ரோ மாலிகுல். சோ இது ஒரு எக்ஸெப்ஷன், நீட்ல கேட்பான். நோட் பண்ணிங்க. அவ்வளவுதான். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல, குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்.
அடுத்து அதுதான் கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்மெண்ட். ஆனால் நான் அந்த கதை சொல்லிடுறேன், அப்புறம் பிடிஎஃப் கொடுத்தோம்னா கதை லைன் பை லைனா படிச்சு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணதுல உங்களோட வேலை. கவனிங்க, நம்ம உடம்புல 2 வகையான வெயிட்டை கால்குலேட் பண்ணலாம். ஒன்று வெட் வெயிட். வெட் வெயிட்னா இப்போ நான் உங்களோட இருக்கேன், என் உடம்புல டிஷ்யூ இருக்கு, லிக்யூட் இருக்கு, அதனால அந்த வெயிட்டை கால்குலேட் பண்ணா வெட் வெயிட், ஈர எடை. ஒரு பர்சன் இறந்துடுறாரு, இறந்துட்டாருன்னா அவர் உடம்புல கூட லிக்யூட் எல்லாம் போயிடுது, அவர் எரிச்சிடுறாங்க, எரிச்சா சாம்பல் கிடைக்கும், அந்த சாம்பலோட வெயிட் ட்ரை வெயிட். அதாவது லிக்யூட் இல்லாத போர்ஷன் ட்ரை வெயிட், லிக்விட் இருக்கிற போர்ஷன் வெட் வெயிட். சரி, நம்மளோட சாம்பல் ஆஷ் அப்படிங்கிறது இந்த மாதிரி வாட்டர் இல்லாத பார்ட்டிகல் தான். என்ன சார் நம்மளோட சாம்பல்ல என்ன இருக்கும், ஆஷ்ல என்னென்ன இருக்குன்னா SO, எஸ் நம்ம சாம்பல்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னா SO4. ஏன்டா ஏன் மடிமூலமா? ஓகே, நம்ம சாம்பல்ல என்ன இருக்குன்னா SO4 2- PO4 3-, NOCl, இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அது தேவையில்ல, பட் சாம்பல்ல இருக்கும். இந்த டேபிள் என்சிஆர்டி டேபிள், பட் எல்லாமே படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, எது அதிகம் எது கம்மின்னு படிச்சுட்டா போதும். எப்படி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மாலிகூல்ஸ் இருக்கு, ரைட் சார்? நம்ம உடம்புல இத்தனை மாலிகூல்ஸ் இருக்கு. இந்த மாலிகூல்ஸ்ல இது பூமியோட சர்ஃபேஸ்ல இருக்கு, நம்ம உடம்புலயும் இருக்கு. பூமியோட சர்ஃபேஸ்ல இருக்கிறதே ரொம்ப ஹை பர்சன்டேஜ் மாலிகூல் சரி ஆக்சிஜன் தான். பூமியிலும் சரி நம்ம உடம்புலயும் சரி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் ஆக்சிஜன். சரிங்க சார். அடுத்தது பூமியில ரொம்ப லோ, ரொம்ப ரொம்ப லிட்டில் நெக்லிஜிபிள்னா நைட்ரஜன் எர்த் கிரஸ்ட்ல. பட் நம்ம உடம்புல சிலிக்கான். சிலிக்கான் நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப கம்மி இருக்கான், ரொம்ப மைக்ரோ லெவல். கிளியரா? சோ ஹை அண்ட் லோ மட்டும் படிச்சுங்க, மத்த எதுவும் வேணாம். பயோ மைக்ரோ மாலிகூல் யார் யாரு? புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட்ஸ். சரிங்க சார். யார் யாரு? அமினோ ஆசிட்ஸ், அதான் புரோட்டீன், லிபிட்ஸ், சுகர், நைட்ரஜன் பேஸ், இதை பத்தி நம்ம படிப்போம். இவனோட வெயிட் 1000 டால்டனுக்குள்ள. சைட்டோபிளாஸ்மிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆளுங்க இவங்க எல்லாம். சரிங்க சார். ஃபர்ஸ்ட் யாரை பார்ப்போம்? அமினோ ஆசிட்ஸ். அப்படியே ஸ்டாப் பண்ணலாம், ஏன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே அது வால் பிடிச்ச மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை நாளைக்கு கிளாஸ்ல முடிச்சு விட்டுருவோம், ஏன்னா இது இங்கேயும் வரும் கெமிஸ்ட்ரியிலும் வரும், கொஞ்சம் பொறுமையாக போகலாம். இங்க நான் முடிச்சேன்னா கெமிஸ்ட்ரியில் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? சரி, ரைட். அமினோ ஆசிட் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுங்க. போய் சாப்பிட்டுட்டு மதியம் டெஸ்ட் பேப்பர் தரேன், டெஸ்ட் எழுதிட்டு ஈவினிங் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ரிவிஷன் பண்ணதை மட்டும் எப்படின்னு சொல்லி கொடுத்துறேன், ஏன்னா நீங்கள் ஸ்கூல் மாதிரி படிச்சுட்டு இருப்பீங்க, அப்படி படிக்கக்கூடாது. நான் சொன்னேன், இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 20 to 23 கிளாஸஸ் போயிடுச்சு. இந்த 23 கிளாஸ் நோட்ஸையும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும், அது பேர் தான் ரிவிஷன். சார் நான் ஒரு 10-15 அப்படி படித்தோம்னா சிலபஸ் முடிக்க முடியாது, கஷ்டப்பட்டு டப்பு டப்புன்னு திருப்பி நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா அந்த மெயின் பாயிண்ட் மண்டையில இருக்கும். அப்போ அதை படிச்சு அடுத்து போயிடணும். ஒன்று கொஸ்டின், இது ஓகே, இது ஓகே, ரொம்ப புரியலையா, ஸ்கிப் இட், பிரச்சனையே இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போங்க. ஆனா அடுத்து போகணும், சும்மா ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. ஸோ அப்படி எல்லா லெசனையும் எனக்கு ஃபுல்லா படிக்கணும். சார் படிக்க முடியல, இட்ஸ் ஓகே. இப்போ டெஸ்ட் எழுதுங்க, டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அது என்னென்ன தப்புன்னு பார்த்துட்டு மறுபடியும் ரிவிஷனுக்கு போயிடணும். ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் உங்களுக்கு அதுதான் டைம் கொடுக்குறேன். ஸோ ஈவினிங் போய் நீங்க ஃப்ரீயா இருக்க வாய்ப்பே இல்லை, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஊர் சுத்துறேன், வாய்ப்பே இல்லை. ஸோ டெய்லி இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுங்க, எல்லா டாபிக் கவர் பண்ணிடலாம். நல்லா பாருங்கம்மா, நான் 1 இயர்ல நடத்துற டாபிக் தான் நடத்திட்டு இருக்கேன், எதுவுமே கிராஷ் கோர்ஸ்க்கு நான் நடத்தல. ஃபுல் ஸ்கோர் எடுக்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. போக நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நிறைய கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன், ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ், யூனிட் டெஸ்ட் பேப்பர்ஸ். பட் நான் நிறைய படிக்க டைம் தந்துட்டு இருக்கேன், ஏன்னா நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதிட்டே இருந்தாங்கன்னா படிக்க மாட்டாங்க. நேற்று கொஸ்டின் பேப்பர் அனுப்பியிருப்பேன், நேற்று டெஸ்ட் பேப்பர் அனுப்பியிருப்பேன். என்ன கொஸ்டின் என்ன அனுப்புனா, என்ன பேப்பர் நேற்று டெஸ்ட்? டெஸ்ட் எழுதிருப்பீங்க, நான் இப்போ கீ ஆன்சர் அனுப்பிடுறேன். பட் ரொம்ப டெஸ்ட் எல்லாம் வேணா, குட்டி குட்டி டெஸ்டா கொடுத்துட்டு இருக்கேன், யூனிட் டெஸ்ட். அந்த டைம்ல ஃபுல்லா படிங்க. சண்டே டெஸ்ட் மைமே வச்சுக்கோங்க, அடுத்த சண்டே டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். எப்போ? அடுத்த சண்டே 21, அதுக்கப்புறம் 28, 2 சண்டே மட்டும் நம்ம கையில இருக்கு, ரெண்டுமே ஃபுல் டெஸ்ட் எழுதலாம். சார் சிலபஸ் முடிக்கல, இட்ஸ் ஓகே, ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. எத்தனை கொஸ்டின் தெரியுதோ அத்தனை அட்டன் பண்ணுங்க, அப்பதான் அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஃபியர் போகும். ஸோ அடுத்த சண்டேல இருந்து நீங்களும் 1 இயர் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க ஆஃப்டர்நூன்.
எப்பயுமே சண்டே 2 to 5:20 ஒரு ஸ்டாட்டிக்கான பிளேஸ்ல உட்காந்து டெஸ்ட் எழுதுறதுக்கான அந்த விஷயத்தை மண்டையில ஏத்திக்கங்க. ஏன்னா அடுத்த 3வது சண்டே நமக்கு எக்ஸாம். அப்ப இந்த 2 சண்டே என்ன ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும்ல, அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த சண்டேவும் அதே தான். ஏன்னா எக்ஸாம் ஹால்ல இருப்போம், அவ்வளவுதான். ஸோ அப்படிங்கிறப்போ அது நம்ம மண்டையில ஏறிடும். அதனால இந்த 2 to 5:20 வேற எங்கேயும் சுத்தாம உட்காந்து ஸ்டாட்டிக்கா படிங்க. என்னென்ன இஷ்யூ வருதுன்னு நோட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கங்க. இல்லையா அதை எனக்கு அனுப்பிவிடுங்க, அதுக்கான சொல்யூஷன் நான் தரேன், பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ரைட்மா. சரி, போய் சாப்பிட்டுட்டு டெஸ்ட்டுக்கு படிங்க. 2 o'clock கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடுறேன். ஓகேவா? ரைட்மா, தேங்க்யூ.